அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த ஜெபமாலை மாதத்தில் ஜெபமாலை புனிதர்கள் என்னும் தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபமாலை புனிதரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று புனித குழந்தை தெரசாவை பற்றி உங்களோடு நான் பகிர விரும்புகிறேன். புனித குழந்தை தெரசா சிறுமலர் என்று அழைக்கப்பட்டவர், நவீன காலத்தின் புனிதை என்று திருத்தந்தையரால் போற்றப்பட்டவர், திரு அவையின் இளைய மறை வல்லுனர், டாக்டர் ஆஃப் த சர்ச். அவர் என் ஆன்மாவின் வரலாறு என்னும் தன் வரலாற்றை எழுதியவர், மிகச்சிறந்த மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், கடவுளை பற்றிய மெய்யுணர்வு அனுபவங்களை பெற்றவர் என்று பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர். கடந்த 2018ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு புதுமையான ஒன்றை செய்தார். புனித குழந்தை தெரசாவுடைய பெற்றோர் தந்தை மார்ட்டின் லூயிஸ், தாய் மேரி இருவரையும் புனிதர்கள் என்று அறிவித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். காரணம், இந்த பெற்றோருக்கு பிறந்த 5 பெண் குழந்தைகளும் துறவிகளாகிவிட்டார்கள். 5 மகள்களும் துறவியர். அவர்களில் ஒருவர் ஒரு புனித குழந்தை தெரசா. ஆகவே ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளும் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்தால் அந்த பெற்றோர் எப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியும்? ஒரு மரத்தை அதன் கனியை கொண்டு அறியலாம் என்று இயேசு கூறினார். ஆகவே இந்த 5 கனிகளையும், அதில் ஒருவர் மிகப்பெரிய புனிதை, அவர்களை உருவாக்கி இந்த பெற்றோரும் நிச்சயமாக புனித வாழ்வு வாழ்ந்திருக்க வேண்டும். எனவே இன்றைய உலகில் எல்லா பெற்றோருக்கும் எடுத்துக்காட்டாக இந்த பெற்றோரை புனிதர்கள் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறிவித்து அவளை பெருமைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட புகழ்பெற்ற பெற்றோர் மகள் அவள்தான் புனித குழந்தை தெரசா. என் ஆன்மாவின் வரலாறு என்பது அவர்கள் எழுதிய சுயசரிதை. அதிலே ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் குழந்தை பருவத்திலே தாயை இழந்து விட்டார்கள். அப்பொழுது குழந்தை பருவத்திலே அவர் ஒப்புரவு அருட்சாதனம் பெறுகின்ற பொழுது அவருடைய ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கிய அருட்தந்தை ஒரு ஜெபமாலையை கொடுத்து ஆசீர்வதித்து, இந்த ஜெபமாலையை பத்திரமாக வைத்துக்கொள், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த குழந்தை தெரசா மிக்க மகிழ்ச்சியோடு அந்த ஜெபமாலையை கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள் எல்லோரும் கோவிலிருந்து வீட்டுக்கு வருகின்ற பொழுது அவருடைய சகோதரிகள், இந்த ஜெபமாலையை ஏன் இப்படி விட்டு பார்க்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். ஒரு விளக்கு கம்பத்தின் கீழே நின்று குழந்தை தெரசா அந்த ஜெபமாலையை வியப்போடு பார்த்திருக்கிறார். அப்போ அவங்க அக்காமார்கள்லாம் கேட்டாங்க, நீ என்னதை பார்க்குற? அப்போ குழந்தை தெரசா சொன்னாங்களாம், மந்திரிக்கப்பட்ட ஜெபமாலை எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன் என்று ஒரு குழந்தையை போல எளிமையாக பதில் சொன்னாராம். அவருடைய சகோதரிகள் அதை ரசித்தார்கள் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் அவரே எழுதியிருக்கிறார். ஆகவே குழந்தை பருவத்திலிருந்தே ஜெபமாலையின் மீது பக்தி உள்ள ஒரு புனிதையாக விளங்கினார் குழந்தை தெரசா. இந்த ஜெபமாலையை அவர் ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுத்தார், பாவிகளுக்காக ஒப்புக் கொடுத்தார், திரு அவை மறுமலர்ச்சிக்காக ஒப்புக் கொடுத்தார், திரு அவையினுடைய வளர்ச்சிக்காக ஒப்புக் கொடுத்தார். எனவேதான் அவர் திரு அவை நற்செய்தி அறிவிப்பின் பாதுகாவலியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நற்செய்தி அறிவிப்பின் 2 பாதுகாவலர்கள் புனித சவேரியார், புனித குழந்தை தெரசா. புனித சவேரியார் பல நாடுகளுக்கும் சென்று பயணம் செய்து நடையாய் நடந்து நற்செய்தி அறிவித்தார். புனித குழந்தை தெரசா தன்னுடைய அறைக்குள்ளேயே இருந்து நற்செய்தியை பறைசாற்றினார். இறை வேண்டல் வழியாக, ஜெபமாலை ஜெபித்ததன் வழியாக பல வல்ல செயல்களை புனித குழந்தை தெரசா பெற்றுக்கொண்டார். ஆகவே அவரைப் போலவே நாமும் ஜெபமாலை என்னும் எளிய ஜெபத்தின் வழியாக வல்லமை மிக்க பல செயல்களை ஆற்ற முடியும் என்பதற்கு குழந்தை தெரசா ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அவர் சொல்லியிருக்கிறார், ஜெபமாலை என்பது விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் இணைக்கின்ற சங்கிலி. ஆகவே இந்த சங்கிலியை நாம் கையில் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் நடுவிலே ஒரு பாலமாக நாம் இருக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்வு வரலாற்றில் ஜெபமாலை ஒரு கடினமான ஒரு ஜெபம், மன்றாட்டு, இறை வேண்டல் என்று சொல்லியிருக்கிறார். ஜெபமாலை ஜெபிப்பதற்கு நான் சிரமப்பட்டேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். இதுதான் பலருடைய அனுபவம்.
காரணம், ஜெபமாலை என்பது ஒரு சாதாரண மன்றாட்டு அல்ல. அது ஒரு மிஸ்டிக்கல் ப்ரேயர், அது ஒரு கண்டெம்ப்ளேட்டிவ் ப்ரேயர், அது ஒரு ஜெப தியானம். நாம் ஆண்டவர் இயேசுவுடைய மறை உண்மைகளை தியானித்து ஜெபிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய கவனச்சிதறல் பராக்குகளிலிருந்து நம்மை பாதுகாத்து நாம் கடவுளை, இயேசுவை தியானிக்க வேண்டும். அது கடினமான ஜெபம். நாம் நினைப்பது போல ஜெபமாலை எளிய ஒரு ஜெபம் அல்ல. அதை நாம் முழு ஆர்வத்தோடு, ஈடுபாட்டோடு ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு ஜெயிப்பதற்கு குழந்தை தெரசா ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். உங்களுக்கு அமைதி உரித்தாக.